Hi friends, this is Hema. Welcome to YouTube's channel. Paramedical courses எல்லா paramedical courses-மே பெஸ்ட் கரியர் ஆப்ஷன்ஸ் தான். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா paramedical courses-க்கு அவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அப்ராட் கண்ட்ரீஸ்லேயும். ஹெல்த் கேர் ரிலேட்டட் கோர்சஸ் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பேஷன் பீப்புள்ஸ்க்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பேராமெடிக்கல் கோர்சஸ் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் கேர் ரிலேட்டட்ஸ் அப்ராட் கண்ட்ரீஸில் ஹெல்த் கேர் ரிலேட்டட் ஜாப்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பேராமெடிக்கல் கோர்ஸ் வந்து பெஸ்ட் கரியர் ஆப்ஷன். இந்த vlogல நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து ஹவு டு பிகம் ஸ்பீச் தெரபிஸ்ட் அண்ட் ஆடியாலஜிஸ்ட். ஸ்பீச் தெரபிஸ்ட் அண்ட் ஆடியாலஜிஸ்ட் வந்து ஒரு பிரான்ச் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ். எதை பற்றி நீங்கள் ரிலேட் பண்ணி படிப்பீங்கன்னா தி டிசார்டர்ஸ் ஆஃப் வாய்ஸ் ஸ்பீச் லாங்குவேஜ், அதை எப்படி நீங்கள் டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். சிம்பிளாக சொல்ல போனால் ஸ்பீச் தெரபிஸ்ட் அப்படிங்கிறது ஸ்பீச் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை டீல் பண்ணுறது, ஆடியாலஜிஸ்ட் அப்படிங்கிறது ஆடியாலஜி அதாவது ஹியரிங் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்க. இந்த ஸ்பீச் தெரபிஸ்ட் அண்ட் ஆடியாலஜிஸ்டில் நிறைய கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஹெல்த் கேர் ரிலேட்டட் கோர்சஸ் அதாவது பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BASLP பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி, இது பேச்சுலர்ஸில் இருக்குது. அதே இது மாஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி. அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ கோர்சஸ் அதாவது DHLS டிப்ளமோ இன் ஹியரிங் லாங்குவேஜ் அண்ட் ஸ்பீச், இது வந்து 1 year கோர்ஸ். டிப்ளமோ 1 year கோர்ஸ் மட்டும் இல்லாமல் 6 month போஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் கொடுக்குறாங்க. தட் இஸ் இன் ஆடிட்டரி வெர்பல் தெரப்பி, தட் இஸ் 6 months கோர்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் பேராமெடிக்கல் கோர்சஸை தவிர ஸ்கூல்ஸ் அண்ட் எஜுகேஷனில் ஒரு சில கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. தட் இஸ் பிஎட் இன் ஹியரிங் இம்பர்மெண்ட் 1 year கோர்ஸ், எமர்ட் இன் ஹியரிங் இம்பர்மெண்ட் 1 year கோர்ஸ். நீங்கள் ஹெல்த் கேர் ரிலேட்டட் ஜாபில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா த பெஸ்ட் ஆப்ஷன் வந்து BASLP கோர்ஸ், தட் இஸ் பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி. இந்த BASLP கோர்ஸோடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மள நிறைய பேர் வந்து +1 +2ல் வந்து குரூப் வந்து பயாலஜி குரூப் எடுக்காமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருப்போம். அப்படி எடுத்து படித்து முடிக்கும் போது நம்மளுக்கு வந்து ஹெல்த் கேர் ரிலேட்டட் ஒர்க் பண்ணணும், ஹெல்த் கேர் ரிலேட்டட் கோர்சஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த BSLPயோடைய ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்ஸ் 3 years கோர்ஸ், 1 year வந்து கம்பல் இன்டர்ன்ஷிப். இதோடைய எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்தவங்களும் இந்த கோர்ஸ் பண்ணலாம், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் எடுத்தவங்களும் பண்ணலாம், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்களும் இந்த கோர்ஸ் வந்து பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதாவது ஆப்ஷனலாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் மெயினாக இருக்கணும். ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், சைக்காலஜி முடித்தவங்க கூட இந்த கோர்ஸ் பண்ணுறதுக்கு அதாவது BASLP பண்ணுறதுக்கு எலிஜிபிள். BASLP கோர்ஸ் வந்து அவேர்னஸ் இல்லாமல் டிமாண்ட் இல்லாமல் இருந்துச்சு. பட் இன் ரீசன்ட் டைம்ஸில் ஸ்பீச் தெரப்பி அண்ட் ஆடியாலஜி வந்து ஒரு ப்ராமிசிங் கரியர் ஆப்ஷனாக இருக்குது. மெயின்லி ஃபாரின் கண்ட்ரீஸில் ஸ்பீச் தெரபிஸ்ட்டுக்கும் ஆடியாலஜிஸ்ட்டுக்கும் ஒரு நல்ல ஜாப் வேக்கன்சிஸ் இருக்குது. அதே இது நீங்கள் இந்தியாவில்னு எடுத்தீங்கன்னா இட்ஸ் நாட் தி சேம். இந்தியாவில் வந்து ஸ்பீச் தெரபிஸ்ட் அண்ட் ஆடியாலஜிஸ்ட் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து நிறையா இருக்கிறாங்க. பட் ஸ்பெஷலிஸ்ட்டை தேடுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் பிட்வீன் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஆஃப் audiologist and speech therapist professionals. What speech therapists do? Speech therapists உடைய roles and responsibilities. ஆக்சுவலாக நீங்கள் சைல்டுஹுட் அதாவது குழந்தைங்களுக்கு வந்து ஸ்பீச்சை வந்து அதாவது வேர்ட்ஸை ஃபார்ம் பண்ண தெரியாது, அவங்களுக்கு சில சமயம் ஸ்டாம்பரிங்காக இருக்கும் அல்லது ஸ்டட்டரிங் அண்ட் லிப்ஸிங்காக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படி ஸ்பீச் எபிலிட்டி ஸ்பீச் தெரப்பி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் டீல் பண்ணுவீங்க. அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய ஓல்டு பீப்புள்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்ட்ரோக் வந்திருக்கும். இந்த மாதிரி மெடிக்கல் ரிலேட்டட் இஷ்யூஸ், ஸ்ட்ரோக், ட்ரோமா, இந்த மாதிரி ரிலேட்டட் இல்னஸ், ஆக்சிடென்ட்டாக இல்னஸ், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சடனாக வந்து ஸ்பீச் அதாவது பேசுகிறதுக்கு வராமல் இருக்கும். அவங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து ஸ்பீச் தெரப்பி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் டீல் பண்ணுவீங்க. தென் டெஃப் அண்ட் டம் குறைபாடுகள் இருக்கிற பேஷண்ட்ஸை வந்து எப்படி சைன் லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்கறது அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு எந்த மாதிரி சைக்காலஜிக்கல் சப்போர்ட் கொடுத்து அவங்கள வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கும். ஒன்ஸ் BASLP கோர்ஸ் முடித்த உடனே 1 year இன்டர்ன்ஷிப் மஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் ரீஹாபிலியேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் உங்கள் டிகிரியை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸ்கோப் இன் ஸ்பீச் தெரபிஸ்ட் அண்ட் ஆடியாலஜிஸ்ட். ஒன்ஸ் நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருந்தீங்கன்னா ஆடியாலஜிஸ்ட்லேயும் ஸ்பீச் தெரபிஸ்ட்லேயும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ENT, பீடியாட்ரிக், நியூராலஜி,
சைல்டு கைடன்ஸ் சென்டரில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஓன் கிளினிக் வந்து நீங்கள் ரன் பண்ணலாம். ஓன் கிளினிக் நீங்கள் ரன் பண்ணணும்னா உங்களுடைய சர்டிஃபிகேஷனை வந்து ரீஹாபிலியேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். கிளினிக்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டிசபிலிட்டி ரீஹாபிலியேஷன் சென்டரில் ஒர்க் பண்ணலாம். ஸ்பீச் அண்ட் ஹியரிங் சென்டர்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இண்டஸ்ட்ரீஸ்லையுமே உங்களுக்கு ஜாப் வேக்கன்சிஸ் இருக்குது. ஹியரிங் எய்டு இண்டஸ்ட்ரீஸ், ஹியரிங் எய்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்து மும்பை, டெல்லி நிறைய இடத்துல இருக்குது. இந்த கம்பெனிஸ் வந்து உங்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஆட்டிசம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம், டெஃப் அண்ட் டம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம். இந்த ஆட்டிசம் அண்ட் டெஃப் அண்ட் டம் ஸ்கூலில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த பிஏஎஸ்எல்பி, எம்ஏஎஸ்எல்பி கிராஜுவேட்ஸ் மட்டும் இல்லாமல், போஸ்ட் கிராஜுவேட்ஸ் மட்டும் இல்லாமல், நீங்கள் சப்போஸ் ஸ்கூல் அண்ட் எஜுகேஷன் பிஎட் இன் ஹியரிங் இம்பேர்மெண்ட் அல்லது எம்எட் இன் ஹியரிங் இம்பேர்மெண்ட் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் ஆட்டிசம் ஸ்கூல்லையும் டெஃப் அண்ட் டம் ஸ்கூலில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸ்பீச் தெரப்பி அண்ட் ஆடியாலஜிஸ்டோடைய ஜாப் ப்ரொஃபைல், அதாவது உங்களுடைய டெசிக்னேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆடியாலஜிஸ்ட்டாக ஒர்க் பண்ணலாம், ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட், ஸ்பீச் லாங்குவேஜ் தெரப்பிஸ்ட், ஹியரிங் எய்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், ஹியரிங் எய்ட் ஸ்பெஷலிஸ்ட், ரீஹாபிலியேஷன் ஸ்பெஷலிஸ்ட், இன்ஸ்ட்ரக்டர் அல்லது டீச்சராக வந்து இந்த மாதிரி ஆட்டிசம் டெஃப் அண்ட் டம் ஸ்கூலில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட், அதாவது எம்ஏஎஸ்எல்பி முடிச்சிருந்தாலோ அல்லது பிஹெச்டி இன் ஆடியாலஜி அல்லது ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜியில் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் மெடிக்கல் காலேஜஸில் லெக்சரர் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஹெச்டி டாக்டரல் ப்ரோக்ராம்ஸ் இன் ஆடியாலஜி ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜியில் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா ரிசர்ச் ஆர்என்டி லேபில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து டிப்ளமோ 1 இயர் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, தட் இஸ் டிஹெச்எல்எஸ், தட் இஸ் டிப்ளமோ இன் ஹியரிங் லாங்குவேஜ் ஸ்பீச்சில் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல்ஸில் ஹியரிங் இம்பேர்மெண்ட் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சேலரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பீச் தெரபிஸ்ட் அண்ட் ஆடியாலஜிஸ்ட் இன் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்டார்டிங் சேலரி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 20K. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கூட கூட உங்களுடைய சேலரியுமே கூடும். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் பெட்டர் சேலரி கம்பேர்ட் டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். அப்ராடில் பார்த்திங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் உங்களுடைய சேல்ரி வந்து இட் ஸ்டார்ட்ஸ் $52,000 to $82,000 பெர் ஆனம். பிஏஎஸ்எல்பி கோர்ஸ் வந்து டாப் காலேஜஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் மைசூர், இந்த காலேஜ் மூலமாக நீங்கள் போகணும் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதணும். இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் ஃபார் பிஏஎஸ்எல்பி. நெக்ஸ்ட் வந்து ஜிப்மர் பாண்டிச்சேரியில், நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் ட்ரிவாண்ட்ரம், ஏடபிள்யூஹெச் ஸ்பெஷல் காலேஜ் கோழிக்கோடு கேரளா. இன் தமிழ்நாடுல மெட்ராஸ் இஎன்டி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சென்னை, மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச் காஞ்சிபுரம், ஸ்ரீ ராமச்சந்திரா யூனிவர்சிட்டி சென்னை, விநாயகா மிஷன் யூனிவர்சிட்டி சேலம், இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரீஹாபிலியேஷன் சயின்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எஜுகேஷன் திருச்சி, சிஎம்சி வெல்லூர். அப்ராடில் ஸ்பீச் தெரபிஸ்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணணுன்னா ஐஎல்டிஎஸ், டோஃபல் அல்லது ஓஇடி இந்த 3 எக்ஸாமில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கிளியர் பண்ணணும். ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் ஒவ்வொரு விதமான ரெக்குவயர்மெண்ட்ஸ் தேவைப்படும். அதே மாதிரி மித்த கோர்சஸோட நீங்கள் ஐஎல்டிஎஸ், டோஃபல், ஓஇடி மித்த கோர்சஸில் பேண்ட் வித்தோட இந்த ஸ்பீச் தெரபிஸ்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ஐஎல்டிஎஸ், டோஃபல், ஓஇடியில் பேண்ட் வித் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நீங்கள் எடுக்கணும். ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் நம்ம ஸ்பீச் தெரபிஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் ஒவ்வொரு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யூகே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹச்சிபிசி ரிஜிஸ்ட்ரேஷனில் போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த ஹச்சிபிசி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம வ்ளாகில் ஏற்கனவே போட்டிருக்கோம். அதோடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபார் யூஎஸ்ஏ வந்து அமெரிக்கா ஸ்பீச் லாங்குவேஜ் ஹியரிங் அசோசியேஷனில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். சிங்கப்பூருக்கு வந்து அலைட் ஹெல்த் ப்ரொஃபஷனல் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணணும். துபாய்க்கு வந்து துபாய் ஹெல்த் அத்தாரிட்டி லைசன்ஸில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம்னா அங்கே போய் ஸ்பீச் தெரபிஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களுக்கு பீப்புளுக்கு சர்வீஸ் பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணணும், மித்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுவும் சைல்ட்ஹுட்டில் இருக்கிற குழந்தைங்க கஷ்டப்படுற இந்த ஸ்டாம்பரிங், ஸ்டட்டரிங், லிப்ஸிங் இந்த பிரச்சனை இருக்கிற சைல்ட்ஹுட்டுக்கும் ஓல்டு ஏஜ் பீப்புள்ஸ்க்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா உங்களுடைய சாய்ஸ் வந்து அவங்களுடைய ஸ்பீச் தெரப்பியில் அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய சாய்ஸ் வந்து பிஏஎஸ்எல்பி கோர்ஸ், தட் இஸ் ஸ்பீச் தெரப்பி அண்ட் ஆடியாலஜிஸ்ட். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thanks for watching. Be safe. Take care.